உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த நாளில் அப்பா நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க உம்முடைய வசனத்தை தியானிக்க தந்ததுக்கு கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த இணைப்பிலே வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீ பெரியவர், நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவரே, மகிமையானவரே, ராஜாதி ராஜாவே சப்பா. நாங்கள் எங்களை உம்முடைய பாதத்துல தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. இந்த இணைப்பில வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் அப்பா, என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவே. எங்களோடு இருங்க ஆவியானவரே, எங்களோடு இருங்கப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹalleluya ரிபா பாபா பரபா ஷக தரபல கபலப கட ரக தரபல கபலப கரபல கபலப கரபா ரிபா பாபா 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 ரபா பாபா. எல்லா தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரிபா பாபா ரபா கப ரபா கரபல கபலப ஷக தர கட ரக தரபல கபா. இருதயங்களப்பா, சிந்தனைகள் உமக்கு நேராய் திரும்பட்டும். ரீபா பாபா பர்ராபா கபாலபா கடா ரகா தரபல கபாலபா ஷக தரபல. எல்லா சோர்வுகள், கவலைகள் இயேசுவின் நாமத்தின விலகட். ரீபா கபாலபா கடா ரகா தரபல கபாலபா கரா. தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா கிரியைகள் நிர்மூலமாவட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீபா பாபா பர்ராபா ஷக ரபா கபா ரபா கரபலபா. இயேசுவே, உங்க பலன் 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 எங்களை நிரப்பட்டு 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 உன்னத பலத்தினால் நிரப்புங்க, ஆவியின் பலத்தினால் நிரப்புங்கப்பா. ரீபா கபா லபா ஷகா தரா பலா கபா லபா கரா பலா கட்டா ரகா தரா பலா கபா லபா கரபா. அப்பா, இந்த இணைப்புல வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வேதனையோடு, பலவீனத்தோடு அப்பா, பல கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடப்பா, நீங்க உடைய வார்த்தையினால அப்பா பேசி எங்களை பலப்படுத்த முடியாது, திட்டப்படுத்த முடியாதுப்பா. ஹalleluya, உம்மை வரவேற்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லா துதி கன மகிமை இயேசப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற பலன், எப்படி பலத்தை பெற்றுக் கொள்வது. நம்ம ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு பைபிள்ல வசனம் பாக்குறோம். ஆனா நம்ம சோர்ந்து போகாதபடி பலனா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆபத்து, ஒரு சோதனை, ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா, முதல்ல வந்து அப்படி ஐயோ இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, என்ன ஆக போகுதோ, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமோ, ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்குமோ, அப்ப இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி நம்ம நினைச்சு 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 அப்படி நமக்கு உடல்ல பலவீனம் ஆயிரும். அப்படி சோர்வும் வந்துரும். வியாதியா இருந்தாலும், எந்த பிரச்சனை போராட்டங்களா இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா, இதுக்கு என்ன பண்றது, என்ன இது பண்றது அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கும்போது, என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கலையே அப்படி நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது என்ன ஆயிடுறோம்னா, இந்த ஆபத்தான நேரமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன சோர்வடைந்து போயிடும். அப்படி சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு, சோர்ந்து போகாம பலன் அடைய என்னென்ன பண்ணணும், எப்படி தேவனுடைய பிள்ளைகள் பலன் அடைய வேண்டும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். ஏசப்பா வந்து நமக்கு பலனா இருக்கிறார். சங்கீதம் 18:1 வாசிங்க. சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்ட்டு சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள். அவன் சிறு வயதிலேயே ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த காட்டுல அனுப்பி விட்டுறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து ஒரு அன்பு கிடைக்கல. அதனால ஏசப்பா அன்பு அவரு ஏசப்பாவை பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஏசப்பாவே துதித்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா தான் என் பலன் அப்படின்னு சொல்றாரு. என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நம்ம பலவீனமா மாறாதபடி சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில அன்பு கூறுவேன்னு சொல்லி தேவனை பலனாக நம்ம பிடித்து கொள்ளணும்.
ஜீவ தண்ணீராகிய நீரூற்ற வந்து விட்டு விடக்கூடாது. ஏசப்பா தான் நமக்கு முடிவு. என்ன ஆனாலும் அவர்தான். அவர்கிட்டதான் நம்ம வரணும். அதனால தேவனை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். அவர்தான் நமக்கு பலனா இருக்கிறாரு. இந்த உலகத்துல வேற ஏதோ நமக்கு பலன் கிடையாது. பணமோ, இந்த புகழோ, வீடோ, அந்தஸ்தோ, வேலையோ அது பலன் இல்ல. தேவன் நமக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருந்தாதான் நம்மள வந்து யாரும் அசைக்க முடியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எதுவும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சோதனையோ, எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த மனிதர்களோ, எந்த பிரச்சனைகளோ என்ன அசைக்க முடியாதுன்னு ஏன் சொல்றாருன்னா, கர்த்தரை அவருக்கு முன்பாக வச்சிருக்காரு. கர்த்தர் தான் அவர் பலன். கர்த்தர் தான் அவருக்கு கோட்டை, அவருக்கு அரண், பாதுகாப்பு எல்லாமே நீங்க தான் சொல்லி தேவனை அப்படி அந்த சங்கீத புத்தகத்துல பார்த்தா எல்லாம் அந்த 91 சங்கீதத்துல எல்லாம் நீ என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, என் அரண், பாதுகாப்பு அப்படி சொல்லி சொல்லிட்டே இருக்கிறார். நம்மளும் அப்படி தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி 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 நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். தேவனுடைய பலன் நம்மை மூடுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். அவருடைய நாமத்தை எல்லாம் சொல்லி 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 நம்ம இயேசப்பா நீங்க தான் என் பலன், எனக்கு பலனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலேயும் பலன் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தை இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் சொல்லி 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 நம்ம ஜெபிக்கணும். இயேசுவின் நாமம் வந்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்குது. ஏன்னா அவர் வந்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினால பிதாவாகிய தேவன் அவரை என்ன பண்ணிருக்காரு, உயர்த்திருக்கிறாரு. அவருடைய நாமத்தை உயர்த்திருக்கிறாரு. எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை பண்ணும். அவர் வந்து பெரியவர் பெரியவர். அதனால இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியம் உண்டாகட்டும் சொல்லும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாகுறாங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை வந்து துரத்துனாங்க. ஸ்ரீசர்கள் ஏசப்பா வந்து பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துனாங்க. இயேசுவின் நாமத்துல ஒரு பலன் இருக்குது. அது வந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க 1-8 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அதுல எத்தனாவது வசனம்? அந்த 6வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இயேசுவின் நாமம் சொன்னோடனே அவனுடைய கால்கள் கரடுகள் என்ன ஆச்சு? பலன் கொள்ளுது. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது. இயேசுவின் நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு. அந்த பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது வெள்ளியோ பொண்ணோ, அந்த காலத்துல வெள்ளி பொண்ணு தான் அந்த இது அது வந்து நாணயமா வச்சிருந்திருக்காங்க, காயின்ஸ், ருபீஸா. வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசுவின் நாமம். ஏசப்பா நம்ம அவருடைய இரத்தத்தால கழுவி அவருடைய பிள்ளைகளா அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறதுனால இயேசுவின் நாமத்தை நம்ம எப்போனாலும் சொல்லலாம். அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா ஏசப்பா நம்முடைய அப்பா. அவர்
அவருடைய ரத்தத்தினால நம்மள விலைக்கு வாங்கி அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு. அதனால இயேசுவின் நாமத்தினால நமக்கு வியாதிகளை சுகமாக்குற அதிகாரம் இருக்குது. பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் இருக்குது. சோர்வு இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எப்படி சொல்லணும், நம்ம சோர்வுகள், கவலையை கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால போ. பலவீனத்தை, தலைவலிய, உடல் சோர்வுகளை, இன்னும் வியாதிகளுக்கு எந்த வியாதி ஏதாவது வந்துருந்தா கூட இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லும்போது நம்முடைய சரீரத்தில் உள்ள எலும்புகள், நரம்புகள் எல்லாம் பலனடைந்து ஆரோக்கியத்தை நம்ம பெறுறோம். இயேசுவின் நாமத்துல அந்த சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை, பலத்தை பெறுகிறோம். பிலிப்பியர் 4:13 பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப எந்த காரியத்துக்கு எடுத்தாலும், ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம போறோம். அது என்ன ஆகுமோ, நடக்குமா, நடக்காதா, இந்த இது நடந்தா நல்லா இருக்குமே, நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தா நல்ல மார்க் எடுக்கணும், அப்படி நிறைய வேலைக்கு இன்டர்வியூக்கு போனாலும், ஏதாவது நம்ம நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக செக் பண்ண போறோம், ரிசல்ட் எல்லாம் நார்மலா வரணும், அப்படி நம்ம கேக்குறதுக்கு போது ஏசப்பா என்ன பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, தேவன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும் போது அது நமக்கு பலனா, எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள், போராட்டங்கள். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலன் அடையணும்னா இயேசுவின் நாமத்தினால, தேவனால மட்டும்தான் நம்மளை பலப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம கடைசி வரை தேவனோடு நிலைத்திருக்க கிருபை செய்ய முடியும். ஏன்னா அவருதான் பலப்படுத்தணும் நம்மள. சோர்ந்து போயிருவோம் நம்ம எல்லாம். ஏன்னா அந்த மாம்சமான இந்த சரீரம் இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் பிசாசு நமக்கு விரோதமா கொண்டு வருவான். ஏன்னா நம்ம தேவனை பின்பற்றி வர்றதுனால உலக பிரகாரமான மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. நமக்கு விரோதமா தான் நிறைய போராட்டங்கள். ஏன்னா நம்மளதான் சாத்தான் டார்கெட்டா வச்சிருப்பான். நம்ம நம்ம கணவனை உருவாக்கணும்னு நினைச்சா அதுக்கும் அவன் என்னென்ன பண்ணலாமோ அந்த போராட்டங்களை கொண்டு வருவான். நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும்னு நம்ம உருவாக்கிக்கிட்டே வருவோம். அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வரும். என்னென்ன போராட்டங்கள் நம்மள சோர்வடைய வச்சு, அப்படி அவிசுவாசமாக்கி, தேவனை அப்படி பின்பற்ற முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, என்னென்ன செய்யணுமோ அப்படியான சோர்வுகளை எல்லாம் கொண்டு வருவான். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். வாசிங்க, லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். 7வது வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த நம்ம சோர்ந்து போய் இருந்துடக்கூடாது, அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஏசப்பாவை பிடித்து கொள்ளணும். சோர்ந்து போகாம இருக்கும்போதுதான், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். அடுத்த பாயிண்ட் ஜெபத்தினால பலன். அந்த சோர்ந்து போகாமல் இந்த கதையில கூட ஜெபத்தினால பலன், அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அது வாசிங்க, 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த நியாயாதிபதிட்ட போறாங்க. நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்னா, மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மொரட்டுத்தனமான ஒரு நியாயாதிபதி. அந்த ஜட்ஜிட்ட போய் இவர் வந்து அந்த நியாயாதிபதிட்ட போய் அந்த அம்மா வந்து என்னுடைய வழக்க விசாரிங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒரு ந அவன் எப்பவும் பண்ற மாதிரி அப்படியே விட்டுர்றான். ஆனாலும் அந்த அம்மா விடவே இல்ல. காலையிலயும், பகல்லையும் அ கா மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமும் வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. அதே போல நம்ம ஏசப்பா வந்து நமக்கு எல்லாத்தையும் இந்த இந்த உலகத்துல ஏசப்பா தான் எல்லாத்தையும் செய்கிற தேவன். அதனால நம்ம தேவன விடவே கூடாது. சோர்ந்து போய் என்னப்பா ஜெபமே நடக்கவே இல்ல. சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. திரும்ப 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 நம்ம கன்டினியூஸா ஜெபிக்கிற இத நம்ம லைஃப்ல வச்சுக்கணும். டெய்லி ஜெபிக்கிற இத என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும் தானியேலை போல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இரவும் பகலும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம ஏசப்பாட்ட இந்த காரியத்துக்காக, இயேசுவே இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். இதுல இருந்து எனக்கு இந்த இது தாங்க. சோர்ந்து போகாதபடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஜெபத்தினால நம்ம ஜெபிக்க பலன் உண்டாக்குறது. ஜெபிக்க தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். அதனால இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களுக்கு அவர் வந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஏசாயா 40, 29, 29ல இருந்து 31 வரை. ஏசாயா 40ஆம் அதிகாரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே ஏசப்பா மட்டும்தான். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அவர்தான். எப்போ பண்றாருன்னா நம்ம காத்திருக்கும் போதுதான் பலன் கிடைக்கும். இப்போ கழுகு வந்து அதோடைய ஒரு 40வது வயசு ஆன உடனே அதனுடைய ரெக்கை, அது முடி, அலகு எல்லாத்தையும் அலகெல்லாம் தரையில தேய்ச்சு அதை மொட்டையாக்கிறோம். நகத்தெல்லாம் மொட்டையாக்கிறோம். அப்புறமா அந்த இறக்கையெல்லாம் பிச்சு உதிர்த்து அப்படி மொட்டையா அப்படி 40 நாள் அப்படியே காத்திருக்குமா. அப்படியே இருக்கும் அதே இடத்துல. அப்படியே காத்திருக்கும் போது அதுக்கு புதிய ரெக்கை, புதிய நகம், புதுசா எல்லாமே வளருமா. புதுசா வளர்ந்த பிறகு திரும்ப ஒரு 40 வருஷம் அப்படியே பறந்து இளமையா திரும்ப வால வயது வருதுன்னு சொல்லி வருதுல்ல. அந்த மாதிரி திரும்பவும் அப்படி ஒரு இளமையான வயது போல திரும்ப ஒரு 40 வருஷம் நல்ல ஆரோக்கியத்தோட, பலத்தோட, ஸ்ட்ரென்த்தா உயிர் வாழுமா. அது அந்த மாதிரிதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்னு ஆண்டவர்ட்ட வந்து வந்து வெயிட் பண்ணி ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்றது. ஏசப்பா இந்த மாதிரி காரியம் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் சொல்லி பிரேயர் பண்ணிட்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க கர்த்தருக்கு காத்திருக்க பலன், ஆவியில பலன் உண்டாகுது. நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. நம்ம ஆவி வந்து முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்னு ஒரு வசனம் கூட இருக்குது. ஆவி முறிஞ்சு போச்சுன்னா யாருமே தாங்க முடியாது அந்த மனுஷனு. அதனால நம்ம ஆவியில முறிவு அடையாதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம பலவீனமானவர்கள் தான். நம்மளால என்னென்ன ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா ஆவியானவரே எனக்கு நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நம்மளோடு இருந்து ஜெபிக்க அந்த காரியங்களை என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி பண்ணா அது வெற்றி கிடைக்கும் அப்படி ஏசப்பா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால ஜெபிக்க தான் அந்த ஆவியானவர் நம்மள என்ன ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாரு. இப்ப நமக்கே தெரியாது. ஆவியில நமக்கு மாம்சத்துல நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, டக்குன்னு எதனாலும் நம்ம சொல்லிருவோம். வாயில சொல்லி ஜெபிச்சிருவோம். ஆனா அந்த மாதிரி நம்ம ஜெபிக்க கூடாது. ஆவியானவருக்கு தெரியும் எதை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனா நம்ம பலவீனமானவர்கள் தான். மண்ணான மனிதர்கள ஏசப்பா வந்து பலமுள்ள தேவனா இருக்கிற ஆவியானவர் பலமுள்ளவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் இயேசு பெரியவர்.
அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நிறைய வாட்டி இந்த என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மாம்சத்துல ஜெபிக்கிறத விட ஆவியில ஜெபிக்கிறது. மாம்சத்துல நம்ம ஒரு வாட்டி இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்க, ஏசப்பா எனக்கு இந்த என்னோட பிள்ளைக்கு ரிசல்ட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொல்லிட்டு மீதி எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மார்க் போடுறதுக்கு அதுக்கு உரிய தடைகள் என்ன இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. எந்த டீச்சர்ஸ் கண்ணுல தயை கிடைக்கணும், சிலவங்க இவங்களுக்கு மார்க் கம்மி பண்ணணும்ட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் தடைகள் வராதபடி அப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்னென்ன நடக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால ஆவியானவருக்கு ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும்போது ஆவியில நிறைந்து ஜெபிக்க 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 அவர் என்னென்ன தடை வச்சிருக்கோ அதெல்லாம் நிர்மூலமாக்கி போடுவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ ஒரு ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்துல வந்து சாத்தான் வந்து அந்த கூட்டம் நடக்க முடியாதபடி ஏதாவது என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். ஆனா நம்ம ஜெபிப்போம், அந்த கூட்டத்துக்கு மழை வராதபடி தடை செய்யுங்க, மழை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, நிறைய பேர் வரணும் அப்படி நிறைய அப்படி நம்ம வந்து ஜெபிப்போம். ஆனா வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணிருப்பான், அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த டேபிள்லாம் சேர்லாம் போட்டிருப்போம்ல, அந்த சேர் ஏதாவது உடைஞ்சு இருக்கிற மாதிரி உடையிற மாதிரி அப்படி ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பான். அந்த மாதிரி பிளான் நமக்கு தெரியாத பிளான் இருக்கும் சாத்தானுடைய திட்டங்கள். அதுக்குதான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு ஜெபம் பண்ணிடுவாரு. அதனாலதான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். நிறைய நேரம் நம்ம வந்து இப்போ சில இப்போ ஈவில் ஸ்பிரிட்ட வந்து துரத்துறது அந்த இதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது சில வந்து நிறைய அதிகாரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம டக்குன்னு வாயில சொல்லி ஜெபிக்கிறத விட அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அவரு யுத்தம் பண்ணுவாரு. நம்ம போய் யுத்தம் பண்ணா நம்மள வந்து அது வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது வந்து அந்த இது நமக்கு வந்து அந்த பாதிப்பு வராது. அதுக்குதான் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பெறாதவங்க கூட பெற்றுக்கோங்க. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறனால இதுல பாருங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கடைசி காலத்துல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களே வந்து என்ன பண்ணிருவாங்க, சோர்ந்து போயிருவாங்க. இளைஞர் வாலிபர்களே இடறி விழுந்துருவாங்களாம், தடுக்கி விழுந்துருவாங்க. வயதானவங்கள்ல வாலிபரே தடுக்கி விழுந்துருவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி கடைசி காலத்துல வந்து அந்த நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கே நிக்க முடியாத அளவுக்கு பலவித கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு வர்றான். அதனால ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்களா எல்லாருமே அபிஷேகம் பெறணும்னு வாஞ்சிங்க. எல்லாருமே அபிஷேகத்துல பெற்றுக்கோங்க. உங்களுக்கு சர்ச்சில் எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பரிசுத்தாவே பெற்றுக்கொண்டு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு அது கண்டிப்பா நிறைய அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த உலகத்துல கடைசி நாட்கள்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபிக்கும் போதுதான் அது வந்து நம்ம வின் பண்ண முடியும். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் அவங்க வந்து ஓடினா கூட டயர்ட் ஆக மாட்டாங்களாம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்களா. நம்ம சோர்ந்து போகாம டயர்ட் ஆகாம இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமா கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க இன்னும் பலன் நமக்கு அதிகமாகும். அடுத்து வந்து விசுவாசத்தினாலே பலன். எபிரேயர் 11:11 வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசம் வந்து ஒரு பலனை கொடுக்குதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம விசுவாசிக்கும் போது அவிசுவாசமா இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படி அவிசுவாசமா இருந்தா அந்த 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 ஆபத்து காலத்துல நம்ம அவிசுவாசமா இருந்தா நம்முடைய பலன் குறுகி போயிடும். அதனால பலன் சோர்ந்து போகணும்னா பலன் குறுகி போயிடும். அது மாதிரி இந்த அவிசுவாசமா இருந்தாலும் நம்மளுடைய அற்புதம் நடக்காது. இதுல வந்து என்ன பண்ற சாராளுக்கு வந்து எல்லாம் வயதாயிட்டு எல்லாமே அது நடக்குங்கிற இதே கிடையாது. அந்த மாதிரி குழந்தை பிறக்குங்கிற இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா மேல ஒரு விசுவாசம் வருது. விசுவாசம் எப்படி எவ்வளவு பெரிய தேவன் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு, எவ்வளவு இவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசத்தினால கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து அப்படின்னு இந்த கர்ப்பப்பை பலன் அடைந்து குழந்தை பிறக்க
குழந்தை பிறக்குது. அந்த மாதிரி நம்முடைய சரீரத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. அற்புத அடையாளங்கள் வியாதியஸ்தர் சுகமாகிறதுக்கே காரணம் விசுவாசம்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அவங்க விசுவாசித்தாதான் நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா கேட்பாங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசருவ வெளியே உயிரோட எழுப்புறதுக்கு அவன் செத்து போயிட்டான ஆண்டவர் வருகையில வரும்போது எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா யார் சொல்றா, மார்த்தாள் சொல்றா. நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. அப்புறமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவா. அப்படி விசுவாசிக்கும் போது அவன் உயிரோட எழும்புறான். அந்த விசுவாசத்துல ஒரு பலன் இருக்குது. விசுவாசம் நம்மள தைரியப்படுத்துது, நம்மள பலப்படுத்துது. கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அந்த அந்த தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஒருத்தர் கூட அவருடைய மகனுக்காக இந்த பைபிள்ல தான் ஏசப்பா மகன் தீயிலையும் தண்ணியிலையும் விழுறான், அவனுக்கு பிசாசு போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த எனக்கு அவிசுவாசமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவான். அப்போ ஏசப்பா நம்ம அவிசுவாசமா இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிட்டேன். என்ன விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா, இன்னும் அதிகம் பண்ணுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான், விசுவாசத்தை பெருக செய்கிறவர். நம்ம பைபிள் வசனங்கள் எல்லாம் வாசிக்க 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 விசுவாசம் அதிகமாகும். இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது விசுவாசம் அதிகமாகும். அந்த மாதிரி வசனத்தை இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு விசுவாசம் அதிகமாகும் போது தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். நமக்கு ஒரு பலன் உண்டாகுது. இதுல சாராளுக்கு விசுவாசத்தினாலே அவளுடைய கர்ப்பப்பை பலன் அடையுது. அது மாதிரி நமக்கு விசுவாசம் பலனா இருக்குது. அடுத்து துதியினால பலன். சங்கீதம் 8:2 வாசிங்க. பகைஞனையும் களிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பகைஞனையும் பழிக்காரனை அடக்கி போட தேவரீர் தம்முடைய சத்துருக்களின் நிமித்தம். தேவனுடைய சத்துருன்னா பிசாசுனாலதான் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது. அந்த பிசாசு அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன். வாயினால் பலன் உண்டு பண்ணினேன்னா நம்ம பாடும்போது பலன். அதே மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்ல அதே வசனம் இருக்குது. அது துதியினால் பலன் வரும். பாலகர் அந்த ஓசன்னா பாடிட்டு வருவாங்கல்ல ஏசப்பா முன்னாடி. அப்போ சிறுவர் பாடும்போது அந்த பாலகர் துதியினால் பலன் உண்டு பண்ணுவீர்னு வரும். துதியினால பலன். எரிகோ கோட்டை என்ன பண்ணுச்சு? அந்த துதியினாலதான் உடைஞ்சு விழுந்துச்சு. ஏன்னா துதிக்கும் போது ஒரு பலன் உண்டாகுது. துதியினால பலன் இதுல போட்டிருக்குல்ல. துதிக்கும் போது நிறைய அற்புதம் நடக்குது. நம்ம துதிக்க 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 நமக்கு ஒரு பலன், நமக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உண்டாகுது, பலன் உண்டாகுது, அற்புதம் நடக்குது. அந்த எரிகோ கோட்டையை சுத்தி துதிக்கும் போது தேவ தூதர்கள் இறங்கி அதை உடைக்கிறாங்க. நம்மளும் துதிக்கும் போது என்ன நடக்கும்னா நமக்குள்ள ஒரு உற்சாகமும் வரும். நம்ம பாடும்போது நம்ம மைண்ட் எல்லாம் அப்படி ரிலாக்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம்னா பரலோக வாசல் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் இறங்குவாங்க, ஏசப்பா இறங்கி வந்துருவாங்க. ஏன்னா அவர் துதியில பிரியப்படுகிற தேவன். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரம் நம்ம பாட்டு பாடும்போது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகி தேவன் அற்புதத்தை செய்கிறார். அடுத்தது அதே போல அப்போஸ்தலர் 16:25-27 படிங்க. அப்போஸ்தலர் 16:25-27. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான்.
ஆஹ் இதுல வந்து சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏசப்பாவை பத்தி சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்கள பிடிச்சு அடிச்சு உதைச்சு அவங்கள கெட்டி சிறைச்சாலையில போட்டிருக்காங்க. அந்த சிறைச்சாலையில கையில கால்ல கட்டு போட்டிருக்கு. ஆனாலும் கையை தட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. நம்ம வந்து சோர்ந்து போய் இருக்கிற நேரம் அப்படியே அப்படி இருந்துராதபடி என்ன பண்ணணும், துதிக்கும் போது நமக்கு ஒரு பலன் உண்டாகும். அவங்க துதிக்க என்ன நடந்துச்சு, ஏசப்பா இறங்கி வந்துட்டாங்க. மேல இருந்து கீழ இறங்கி வந்து, அங்க அந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து விழுது, உடைஞ்சு விழுது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்குது. அப்புறம் அப்படி சிறைச்சாலையே ஒரு பூமி அதிர்ச்சி வந்த மாதிரி அது அசையுது. ஏன்னா துதிக்கும் போது தேவன் கண்டிப்பா இறங்கியே ஆவார். அவரால இருக்க முடியாது. மனுஷருடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவன்னு இருக்குது. அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அதனாலதான் நம்ம என்னதான் நமக்கு சோர்ந்து போய் இந்த வசனம் படிக்க முடியாம ஜெபிக்க முடியாம இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பா துதிக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் பலன் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால துதிக்கும் போது நீங்க பாட சாத்தான் வந்து வெட்கப்பட்டு ஓடிருவான். நமக்கு விரோதமா என்னென்ன இது பண்ண அவன் நினைச்சானோ அதெல்லாம் ஓடிரும். பாட தேவன் இறங்குவாரு. சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகும். அத இது சொல்றாங்க என்னன்னா, வொர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹெவன்லி போர்ட்டல் ஓபன் ஆகுதாம். ஹெவன்லி போர்ட்டல் வானத்துக்கு நமக்கும் ஒரு தொடர்பு. ஹெவன்லி போர்ட்டல் ஓபன் ஆகுது. இப்போ அந்த யாக்கோபு படுத்திருந்தாருல, அப்படி தூங்கும்போது தலைக்கு ஒரு கல்லு வச்சு படுக்கும்போது அவருக்கு நேரா என்ன ஆகும், வானத்துல ஒரு வாசல் உண்டாக்கி அதுல ஒரு ஏணிப்படி இருக்கும். அந்த ஏணிப்படியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருப்பாங்க. தேவன் அது மேல இருந்து நான் தான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி அவன் வந்து ஏன்னா அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பான் யாக்கோபு. தேவனை ஆராதிக்கிற எப்ப பார்த்தாலும் பாருங்க, யாக்கோபு தொழுது கொண்டான்னே வரும். அவன் இறந்து போகும்போது கூட அப்படி குனிந்து அந்த கட்டில் காலை பிடிச்சு தொழுது கொண்டான்னு வரும். அப்படி தொழுது கொள்றதுன்னா ஒர்ஷிப்னா தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி பாடுறது. அதுதான் வொர்ஷிப். அப்படி அவர் தேவனை வணங்குறது. அவங்கள தொழுகைன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம் அந்த யூதர்கள்லாம் அப்படி குனிந்து தொழுது கொள்வாங்க. அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும் போது அவர் வந்து இறங்கி வந்துடுறாரு. அப்படி அவன் வந்து அப்படி தொழுது கொள்ளுகிற பழக்கம் அவனுக்கு இருந்ததுனாலதான் அவன் எப்படியோ படுக்கும்போது தொழுது கொண்டிருப்பான். அதனால அப்படி வானத்தின் வாசல் திறக்கப்படுது. நம்ம இந்த இந்த உலகத்துல பார்த்தா, அதுவும் இந்திய தேசத்துல நிறைய என்ன பாதாள வாசல் திறந்திருக்கு. எங்க பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வாசல் திறந்திருக்கும், பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கும். பிசாசு அது வழியா வந்து வந்து ஒவ்வொருத்தரையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் போதை ஆவிகள் எங்கெங்க அந்த இது கடை இருக்கும், பார் இருக்கும், அங்கெல்லாம் ஒரு வாசல், பிசாசு நடமாடுற வாசல் இருக்கும். அது போய் வர்ற வாசல் இருக்கும். மந்திரங்கள், பூஜைகள் அதெல்லாம் செய்யற இடத்துல எல்லாம் என்ன வாசல், பிசாசு வர்ற வாசல் திறந்திருக்கும். அந்த அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும், துதிக்க அந்த இடத்துல தேவனுடைய பரலோக வாசல் திறக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் மூலமா தான் அந்த அந்த பிசாசின் வந்து அந்த பாதாள வாசல்லாம் அடைக்கப்பட்டு நம்மள துன்பப்படுத்துற, நமக்கு வந்து போராட்டங்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை கொண்டு வருகிற அந்த பிசாசின் அந்த பாதாள வாசல் அடைக்கப்படணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன இயேசுவின் ரத்தத்தால கழுவுங்க. நம்ம சுத்திகரிக்கப்பட்டாதான் பிசாசு ஓடும். நம்ம வந்து பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம பிசாசு ஓடும். பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அப்புறம் நம்ம வொர்ஷிப் பண்ண என்ன பண்ணும்னா பரலோக வாசல் திறக்கப்படும். தேவன் நமக்கு அனுகூலமா நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவரா இருக்கிறார். அதான் துதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அது வந்து அந்த என்ன பாட்டு வந்து ஸ்பிரிட்ட அட்ராக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. நம்ம அதனால இந்த சினிமா பாட்டுலாம் அது பாடக்கூடாது. கிறிஸ்தவ பாட்டு, ஏசப்பா பாட்டை பாடிக்கிட்டே இருக்க என்ன பண்ணும்னா பரிசுத்த ஆவியானவர் வருவார், ஏசப்பா வருவாங்க, நிறைய தூதர்கள்லாம் அப்படி வந்துருவாங்க. அப்படி நமக்கு விரோதமா வருகிற பிசாசின் கிரியைகள்லாம் அடிச்சு உடைக்கப்படுது. தூதர்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எரிகோ கோட்டையில அப்படிதான். எரிகோ கோட்டையை சுத்தி சுத்தி பாட யார் இறங்கிருவான்னா தேவ தூதர்கள். அப்படி ஒரு மிதிச்சாங்கன்னா எல்லாம் என்ன ஆயிரும், நொறுங்கி போயிரும். ஆஹ் அந்த நமக்கு விரோதமா வர்ற ஒரு பிசாசு கூட என்னது, ஒரு தூதன் தான், தள்ளப்பட்ட தூதன். அந்த தூதனை வந்து வின் பண்ணணும்னு இன்னொரு தூதன் யாரு, மிகாவேல் தூதன் தான்
வின் பண்ணுவோம். அவரு வந்து ஏசப்பா உம்முடைய தூத சேனை இறங்கி யுத்தம் பண்ணட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் போது, பாடும்போது அப்படியே அந்த ஹெவன்லி போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்ம ஏசப்பா எனக்கு விரோதமா வர்ற இந்த பொல்லாத பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய யுத்த தூதர்கள் இறங்கி சிறை பிடிக்கட்டும்பா இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இயேசுவே நீங்க உங்க பட்டயத்தோட இறங்கி வந்து இந்த பொல்லாத பிசாச கண்டித்து அத பாதாளத்துல போட்டு அடைச்சிருங்க. அந்த ஈவில் போர்ட்டல்ஸ் ஹெல் போர்ட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நமக்கு விரோதமா வர்ற பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் அதோட மூடி க்ளோஸ் பண்ணிரும். பிசாசு உள்ள நுழைறதுக்குரிய நம்ம வாழ்க்கையில நுழைறதுக்குரிய வாசல்கள் வந்து அடைக்கப்படும். அடுத்து வந்து பரிசுத்த ஆவியினால பலன். சகரியா 4:6 படிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பலத்தினால ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒரு மண்ணான மனுஷங்க. ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் நல்லா இதா இருக்கேன், அதா இருக்கேன். ஒண்ணுமே கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும்னு பைபிள்ல போட்டாச்சு வசனம். இதுல பைபிள்ல போட்டதுன்னா அது உண்மைன்னா உண்மைதான். ஏன்னா தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அதனால எல்லாருமே பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் அந்த கடைசி காலத்துல நம்ம வந்து இது பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம டெய்லி இந்த டைம் ஜெபிக்கணும். இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும். ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டே இருங்க. ஒரு வார்த்தையா இருந்தாலும் அத அப்படி சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டே இருங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க அதான் பரிசுத்த ஆவியினால நமக்கு பலன். எல்லாமே ஆகும். எந்த காரியமா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் மனசு கஷ்டமா இருக்கா நமக்கு அதுக்காக அந்நிய பாஷையிலே ஜெபிங்க. ஆண்டவரே இந்த காரியத்த உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 தேவன் எல்லாவற்றையும் மாற்றுறார். அப்போஸ்தலர் 1:8 படிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆஹ் பரிசுத்த ஆவி உங்கள்ட்ட வரும்போது நீங்க பலன் அடைவீங்கன்னு சொல்றாரு. இவங்க ஏசப்பா வந்து சிலுவையில அடிச்சோன்னு இவங்க எல்லாம் பயந்து ஒளிஞ்சு ஒரு ரூம்ல அடைச்சிட்டு இருக்காங்க. பயந்து போயிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பயந்து இருக்காங்கன்னு தான் வரும். பயந்து கதவை பூட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து இவங்கள கொன்றுவாங்களோ ஏதாவது பண்ணிருவாங்களோன்ட்டு பயந்து அப்படியே ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ ஏசப்பா 40 நாள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு உயிரோட எழும்பின பிறகு ஏசப்பா 40 நாள் தரிசனம் ஆகுறாங்க. தரிசனம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாருன்னு போட்டிருக்கு அதுல. அவங்க சீசர்கள் 500 பேருக்கு காண்பிச்சிருக்காங்க. 500 பேருக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காமிக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமாவுக்கு கூட அவர் என்ன பண்ணுவாரு, நான் நம்பவே மாட்டேன். நான் இப்படி ஒரு இறந்து போனவங்க உயிரோட எழும்புறத நம்பவே மாட்டேன். நான் அந்த காயத்த தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். சிலுவையில கையில அடிக்கப்பட்டத அவர் பார்த்தாருல்ல, அந்த காயத்த நான் தொட்டு பார்க்கணும். எந்த இடத்துல அடிக்கப்பட்டுச்சோ, எப்படி இருந்துச்சு, அவருடைய கை எப்படி இருந்துச்சு எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த இத தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லிருவேன். அத ஏசப்பா உடனே அவரு அந்த ரூம்ல வர்றாரு வந்து, "நீ என்ன தொட்டு பாரு" அப்படின்னு சொல்றாரு. உடனே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிடிக்கிறாரு ஆண்டவர. அப்போ "நீ காண்கிறதுனால என்னை விசுவாசிக்கிறா, காணாமல் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே தரிசனமாகி எல்லாத்துக்கும் ஆண்டவர் உயிருள்ளவரா காண்பிச்சு அவங்கள பலப்படுத்திடுறாரு. அவங்கள ஒரு திடப்படுத்தி, "நீங்க இன்னும் காத்துருங்க இந்த இதுல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் அவங்க அதே அந்த வீட்ல அப்படியே ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்காங்க. ஃபாஸ்டிங் பண்ணி அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்க ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ண பரிசுத்த ஆவியினால அந்த 120 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. கூடி ஜெபிக்கிறதுல ஒரு இது இருக்கு. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் ஜெபிக்கும்போது ஒருத்தன் வந்து கீழ விழுந்துட்டா இன்னொருத்தர் தூக்கி விடுறதுக்கு இருந்தா நல்லா இருக்கும். அப்படித்தானே? யாராவது ஒருத்தர் சோர்ந்து போயிட்டேன்னா இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் யாராவது நல்லா ஜெபிக்கிறவங்க ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க ஜெபம்னும்போது நம்ம வந்து கொஞ்சம் பலன் அடைஞ்சிடலாம். அதனாலதான் தனியா ஜெபிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். அது ஒரு பகுதி இருக்கணும் நமக்கு. நம்ம சபையில கூடி ஜெபிக்கிறது இல்லன்னா குரூப்பா ஜெபிக்கும்போது சிறு துளி பெரு வெள்ளம் ஆயிருமா.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியா ஜெபிக்கிறவங்க சேர்ந்துதான் குட்டி குட்டி மழை துளி தான் என்னது பெரிய வெள்ளமாயி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போகுது. ஏதோ அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அந்த மாதிரிதான் ஆவியானவர் வந்து அந்த பலத்த அக்கினி அந்த ரூம்ல நிரப்பி எல்லாத்தையும் நிரப்பின பிறகு அவங்க எப்படி ஆயிடுறாங்க? தைரியம் ஆயிடுறாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து உலகம் ஃபுல்லா போவீங்க. அப்படித்தானே தோமா அவங்க இந்தியாவுக்கு வந்தாரு. உலகம் ஃபுல்லா போய் இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு தைரியமா பிரசங்கித்தாங்க. அப்படி தைரியம் வருது, பலன் வருது. தேவன் நமக்கு 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட ஆவி சோர்ந்து போய் இருக்கிற ஆவி அல்ல. சோர்வடைஞ்சு இருக்கிறவங்க இல்ல. நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட விசேஷமானவங்க. ஏன்னா நமக்கு பலமுள்ள ஆவி காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த பலன் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ரோமர் 8:11 படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆஹ் நம் உயிரோடு எழுப்புன இயேசுவை உயிரோடு எழுப்புன அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் தேவனுடைய ஆவிதான் அவரை எழுப்புச்சு. அந்த ஆவியை வந்து நமக்குள்ள இருக்குதுல அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார்னு சொல்லியிருக்குது. சாவுக்கேதுவான சரீரம் நமக்கு சரீரம் வந்து அப்படி நம்மள கொண்டு மண்ணுல புதைக்கிற அந்த சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது என்னது? அதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. கடைசி ஏசப்பா வரும்போது சீக்கிரத்துல வரப்போறாரு. அவருடைய வருகைக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வருகையில உயிர்ப்பிக்கணும்னு என்ன வேணும்? பரிசுத்த ஆவி இருந்தாதான் நம்ம பலன் அடைஞ்சு இந்த சாவுக்கேதுவான சரீரம் அப்படி உயிரடைஞ்சு எழும்பி நிற்போம். எசேக்கியேல்ல இருக்கிறது அந்த எல்லா அந்த எலும்புகள்லாம் காஞ்சு போயிருக்கும். அதுல தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த தேவனுடைய ஆவி உள்ள போனோடனே அவங்க சேனைகளா எழும்புவாங்க. அதே போலதான் நம்ம மரித்தா கூட உயிரோட எழுப்புகிற ஆவி என்னது? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியில அவ்வளவு பலன் இருக்கு. நம்ம பலவீனமா வியாதியா இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது அவங்க சரீரத்துல பலன் உண்டாக்கி ஆரோக்கியம் அடைஞ்சு நிறைய பேர் அற்புத அடையாளங்களை பெற்றிருக்காங்க. அதனால பரிசுத்த ஆவியினால பலன் நமக்கு கிடைக்குது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு கொடுக்கப்படுறாங்கன்னா ஏசாயா 61:1-2 கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கிற, காயப்பட்டவர்களை காயம் கட்டும்படிக்கு, சிறைப்பட்டவங்களை விடுதலை ஆக்கும்படிக்குதான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதுக்காக தான் ஆவியானவர். ஏன்னா நிறைய இப்போ வியாதியோடு இருக்கிறவங்க விடுதலை ஆகணும் அப்படின்னு நீங்க மத்தவங்களை விடுதலை ஆக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போதுதான் நீங்க பலனா இருக்க முடியும். நீங்க பலனா இருந்தாதான் மத்தவங்களை விடுவிக்க முடியும். அதனால பரிசுத்த ஆவியில நம்ம பலன் அடையதான் கட்டப்பட்டு கஷ்டப்படுறவங்களை எல்லாம் விடுதலை ஆக்கணும்னா அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போனா நிறைய பேர் இப்ப வெளியே போனாலே நிறைய பேர் பிசாசின் கட்டுனால இருக்காங்க. அப்படி நம்ம ஜெபிக்கணும்னா நம்ம பலன் இருந்தாதான் நம்ம ஜெபிக்க முடியும் மத்தவங்களுக்கு. நம்ம ஆவில இன்னும் பலன் அடைஞ்சு நம்ம பலப்பட்டுதான் அவங்கள கட்டுல இருந்து விடுதலையாக்கி பலப்படுத்த முடியும். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குறதுக்கு தான் நமக்கு அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம பலனடைந்து மற்றவங்களையும் விடுதலை ஆக்கணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியின் பலன். அடுத்து வசனத்தினால பலன் உண்டாகுது. எபிரேயர் 5:12-13-14 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நம்ம வந்து பூரணர் ஆகணும். எல்லாத்துலயும் பூரணர் ஆகணும்னா பலனா இருக்கணும்னா
குழந்தையா இருக்கக்கூடாது. என்னது சாப்பிட்டா பலன் அடையும்? நம்ம வசனத்தை அதிகமா நம்ம உட்கொள்ள நம்ம பலன் அடைகிறவங்களா இருப்போம். வசனத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் நமக்குள்ள ஆவியில அப்படியே பலப்படுத்தும். ஒரு வசனத்தை நம்ம சர்ச்சுக்கு போனா கூட ஒரு வசனம் சொல்லும்போது அப்படியே நமக்குள்ள ஒரு பலன், ஒரு திடம் உண்டாகும். அப்படியே ஆவியில பலன் அடைஞ்சு 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 நம்ம அற்புத அடையாளங்கள் நமக்கு நடக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்றதுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதான் வசனத்தினால பலன். அப்புறம் இது வாசிங்க இந்த மத்தேயு 4:4 மத்தேயு 4:4ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஏசப்பா அந்த ஃபாஸ்டிங் போட்ட அப்புறம் சாத்தான் வர்றான். அப்ப என்ன பண்ணுவாங்க ஏசப்பா? அந்த வசனத்தினாலதான் அவங்க வந்து அத ஜெயிப்பாங்க. அதனால வசனம் கண்டிப்பா முக்கியம். வசனம் வந்து நமக்கு ஒரு பலனா இருக்கு, ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அது வசனத்தின மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல. நம்ம சரீரத்துக்கு நமக்கு சாப்பாடு இருந்தாதான் ஒரு பலன் இருக்கும். ஆவிக்கு என்ன பலன்னா வசனம் தான் பலன். அதுக்குதான் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனத்தை வந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையாய் திரும்பி போகாதுன்னு போட்டிருக்கு. அது வந்து சொன்னதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ஏசாயாவுல போட்டிருக்கு. அதனால இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கு இந்த வசனம் நம்ம பலப்படுத்துது. வசனத்தினால நமக்கு ஒரு பலன் உண்டாகுது. அடுத்து வந்து வெளிப்படுத்தல் 12:11 பாக்குறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி வாசிங்க. 12:11 நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நமக்கு எதிரியா இருக்கிற சாத்தான இந்த கடைசி காலத்துல ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? சாட்சியின் வசனம். இந்த வசனத்தை சொல்லி 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 இயேசுவின் ரத்தத்தை சொல்லிதான் நம்ம ஜெயம் பெற முடியும். அதனால வசனம் வந்து நம்மள பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது. அது இருந்தாதான் நம்ம ஜெயம் பெற முடியும். அடுத்து வந்து உபதேசத்தினாலும் நமக்கு ஒரு பலன் கிடைக்குது. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ சிலுவை பற்றிய உபதேசம் இப்போ கெட்டு போறவங்க உலகத்து மக்களுக்கு பார்த்தா அவங்க வேற டிவி, சீரியல் அந்த மாதிரி சினிமா அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு அதிலேயே நேரத்தை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த காலம் ஃபுல்லா. ஆனா நமக்கு என்ன பலன்? சிலுவையை பற்றி உபதேசம், ஆண்டவரை பற்றி அப்படியே தியானிக்கணும். நம்ம சோர்ந்து போய் இருக்கிற நேரம், நம்ம கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற நேரம், எந்த சூழ்நிலைனாலும் சிலுவையில எனக்காக நீங்க ரத்தம் சிந்துறீங்கப்பா, என்னுடைய சாபங்களுக்காக உங்க தலையில முள்ளு கிரீடம் பதிக்கப்பட்டது ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுங்க அப்படி சொல்லி ஒவ்வொன்னா தியானிக்கணும். இயேசுவே எங்க குடும்பத்துல என்ன சாபங்கள் இருந்தாலும் என்ன பாவம் இருந்தாலும் மன்னிங்கப்பா, உங்க ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அப்படி அந்த சிலுவை பற்றி உபதேசம் அதை வந்து அப்படியே தியானிக்க தியானிக்க அதை கேட்க கேட்க வசனத்தை வாசிக்க காதலோடி கேட்கும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு பலனா இருக்குது. நம்ம ரட்சிக்கப்படுறவங்க, பரலோகத்துக்கு போக போறவங்க, அதனால அது நமக்கு பலனா இருக்குது. உபதேசம், ஆண்டவருடைய உபதேசத்தை நிறைய கேட்கணும். நம்ம யூடியூப்ல அது பார்த்தா கூட என்னது மத்த காரியங்களை பார்க்காதபடி என்ன பண்ணணும்? இந்த வேத வசனத்தை கேட்கணும். ஏன்னா மற்ற காரியங்களை கேட்கும்போது அது வந்து பிசாசு இது ஆயிரும். அதனால தேவனுடைய வசனத்தை மெசேஜ கேட்கும் போது நமக்கு வந்து என்ன பண்ணும்? பலனா இருக்குது. அதனால நம்ம தேவனை நம்ம பலனா கொண்டிருக்கோம். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு ஒரு பாட்டு பாடி ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த இணைப்புல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. தெரிந்தவங்க பாடலாம், நீரே என் பலன் அந்த பாட்டு. ஹalleluya. இந்த இணைப்புல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரை சோர்ந்து போகிறவங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரே எங்க மத்தியில அசைவாடுங்க. ரீபாலா ஷகதர பல கபல பக்கர பலபோ ரீபா பாபா பாபா ரீபா கபல பக்கர பல கரபா. ஹalleluya. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம்,
யெகோவா தேவனே என் பலம், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் நான் இருப்பதோ இருப்பதோ கர்த்தரின் கர்த்தரின் கரத்திலே, கரத்திலே, கலக்கமில்லை கலக்கமில்லை பயங்களில் மயங்களில்லை வாழ்விலே, நான் நான் இருப்பதோ இருப்பதோ கர்த்தரின் கர்த்தரின் கரத்திலே. கரத்திலே. நீரே நீரே என் பலம், என் பலன், நீரே என் நீரென் அடைக்கலம், களம். ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க எங்க பலனா இருக்கிறீங்கப்பா, நாங்க உங்க கரத்துல இருக்கோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya அப்பா. எங்களுக்கு எந்த கலக்கங்கள் பயங்கள் இல்லப்பா. நீங்க யெகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ளவரப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஹalleluya. உங்க கரத்துல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரிபலா கபலப ஷகதரபல கபரப கரபலபா. எந்த சோதனைகளோ எந்த போராட்டங்களோ எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவன் எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். ஹalleluya. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு அடைக்கலம், யெகோவா தேவன் என் பலம் அப்பா. கலக்கம் இல்லை பயங்கள் இல்லை எங்க வாழ்வில் அப்பா. நாங்க இருப்பது கர்த்தரின் கரத்தில் ஆண்டவரே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீர் அப்பா. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஹalleluya அப்பா. அதினதின் காலத்துல நீங்க செய்கிறவரப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறாப்பா. எங்களுடைய குடும்பங்களில் அப்பா, எங்களுடைய அப்பா வாழ்க்கையில தடையாய் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால அது எல்லாம் உடைந்து போட்டு இயேசுவின் நாமத்தினால தகர்ந்து விழட்டும் அப்பா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ரீபாலா கபாலபா கரபலபா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் எல்லாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. எனக்கு விரோதமா இருக்கிற இந்த பெரிய பர்வதம், ரீபா பாபா பாபா என்ன வேதனைப்படுத்துகிற இந்த காரியம், ரீபா கபாலபா கரபல கபாலபா ஷகதரபல கரபா, நாங்கள் உம்மை துதிக்க துதிக்க அது உடைந்து நிர்மூலமாக ஆண்டவரே. ரீபா பாபா 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 ரபா கபா ரபா கர. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். தேவனுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். ரீபா பாபா பாபா ரபா ஷகதர பல கரபா உரா பல வர கபாலபா கரபல கட ரக தர பல கரபா. எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவே ஸ்தோத்திர தோத்திர 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 தோத்திர. ஒவ்வொரு உங்க காரியங்களுக்காக ஜெபிங்க. ரிபா கபா லபா ஷக தர பல கரபா. எது உங்களை வேதனைப்படுத்துதோ அந்த காரியங்களை தேவன் ஜெயம் கொடுக்கும்படியாய், தேவன் அந்த இடத்துல அசைவாடும்படியாய், ரிபாலா கபா லபா ஷக தர பல கரபா. ரிபா பாபா 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 ரபா கபா லபா கபா ரபா ஷக தர பல கர கட ரக தர பல கரபா. எங்க பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்லப்பா, தேவனுடைய ஆவினால் எல்லாமாகும் எல்லாமாகும். ரிபா கபாலபா ஷக தர பல கர பல கட ரக தர பல கரபா. ரிபா கபாலபா கபரபா கரபலபா. இசப்பா இந்த இணைப்புல வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையப்பா நீங்க பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.